வணக்கம் அப்ரஹாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கமானது மிகவும் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோடைக்காலம் தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் வெயிலின் தாக்கமானது அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. பரவலாகவே மழை தற்பொழுது குறைந்திருக்கக்கூடிய நிலையில் வெயிலின் தாக்கமானது வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் பல்வேறு இடங்களில் அதிகபட்ச வெயில் வெப்பநிலையானது வீசியிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 34.6 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவியதாகவும் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவியதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை காலை வேளைகளில் பனிமூட்டம் காணப்படுகிறது. ஒரு குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. ஆனால் சென்னையில் நேரம் செல்ல செல்ல வெயிலின் தாக்கமானது வேகம் எடுக்க தொடங்குகிறது. சென்னையை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸ் வரையில் வெயிலின் தாக்கமானது இருந்து வருகிறது. பல்வேறு இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையானது காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி சிவானந்தா சாலையில் தான் தற்பொழுது நாம் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் வெயிலின் தாக்கமானது அதிக அளவு காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அனைவருமே வெயிலில் மிகவும் கடினத்துடன் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்குமே இதே நிலைதான் தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. பொதுவாக கோடை கால நெருக்கத்தில் வெயிலின் தாக்கமானது இருக்கும். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் கோடை காலத்திற்கு முன்னதாகவே வெயிலின் தாக்கமானது மிகவும் அதிகமாக காணப்படுவதாக வானிலை ஆய்வு மையமே தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கோடை காலத்திற்கு முன்பதாகவே இவ்வாறு ஒரு நிலை தொடரக்கூடிய நிலையில் கோடை காலத்தில் இன்னும் வெயிலின் தாக்கமானது எந்த அளவுக்கு இருக்கும் என்கிற வகையில் அச்சமானது மக்களிடையே எழுந்திருக்கிறது. மேலும் அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்குமே இதே நிலைதான் தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கக்கூடியதை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவிய நிலையில் சென்னையிலும் அதிக அளவு வெப்பநிலையானது காணப்பட்டு வருகிறது. அதே போல காற்று வீசும்போது கூட ஒரு வெப்ப காற்றாகவே வீசக்கூடியதை கூட நம்மால் உணர முடிகிறது. இந்த நிலையில் பொதுமக்களும் கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து வருகிறது. பல்வேறு மருத்துவர்கள் கூறுவதும் இதாதான் இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்குமே தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் குறிப்பாக சென்னையிலும் கூட வெயிலின் தாக்கமானது அதிகரிக்கக்கூடும் எனவும் கோடைக்கால நெருக்கத்தில் இது படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தகவலுக்கு நன்றி மாயாவதி.